வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லதில்லை. சேர்ந்து வாழணும், இல்லற வாழ்க்கையை பாதுகாத்துக்கணுன்றவங்களுக்கு நல்லதில்லை. வேறு வழி இல்லை, ரொம்ப கொடுமை பண்ணுறான், ஒரு அது பண்ணுறான், இதை பண்ணுறான், இதை வேறு வழியே இல்லை, டைவர்ஸ் தான் பண்ணி ஆகணும், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், ரொம்ப அதுக்கு ஃபைல் பண்ணுறதை தவிர வேறு ஆப்ஷனும் இல்லை. அவங்களுக்கு பண்ண வேணான்னு சொல்ல முடியாது. குடும்பங்கள் சேர்ந்து வாழணும்னா உங்களுக்குள்ள சொல்யூஷனை குடும்பத்துக்குள்ளேயே அது முதல்ல உங்களுக்குள்ளே தீர்வை பாருங்கள். முடியலைன்னா உங்கள் உறவுக்காரங்களை அக்கறை உள்ள வச்சு தீர்வு பாருங்கள். அதையும் தாண்டி கோர்ட்டில் கேஸு, டைவர்ஸ் கேஸு, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸு, டவுரி கேஸு, மெயின்டெனன்ஸ் கேஸுலாம் ஃபைல் பண்ணால் கூட கோர்ட்டுன்னு வாய்தான்னு போட்டு கேஸை இழுத்துக்கிட்டு இருக்காதிங்க. சைமல்டேனியஸாக உங்கள் உறவுக்காரங்களை வச்சு அவங்க உறவுக்காரங்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி முடியாதும் பாரு, நாளைக்கு முடியாதும் பாரு, 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் என்ன ஆகும்னா அவங்க ஒரு சொல்யூஷனுக்கு வருவாங்க, சரி சமாதானத்துக்கு வருவாங்க. அப்படி ஒரு சமாதானம் வந்தால் சமாதானம் முடிச்சுட்டு கேஸை விட்டு வெளியே வாங்க. ஃபேமிலி கோர்ட்டு கேஸ்லாம் வந்து வருஷ கணக்கில் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கீழ் கோர்ட்டு மேலே அப்பீல், ஹை கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறது நல்லதே கிடையாது. ஃபேமிலி கோர்ட் கேஸ்னால் குடும்பத்துக்குள்ளே சால்வ் பண்ண முடியலன்னா கோர்ட்டுக்கு போனால் கூட அது எப்படி அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ண முடியும்னு முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி ஒன்று சால்வ் பண்ண முடியும்னா சால்வ் பண்ணிவிட்டு காம்ப்ரமைஸ் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி கேஸை அமிக்கபிளாக முடிச்சுட்டு அடுத்த வாழ்க்கையை பாருங்கள். ஒருத்தன் பிடிக்கல, அவனை டைவர்ஸ் வாங்கணும், டைவர்ஸ் வாங்க, டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபைல் பண்ணால் ஃபஸ்ட்டு வாய்தா 2வது வாய்தா டைவர்ஸ் கையில் கொடுத்துருவாங்க. கேஸ் ஃபைல் பண்ணுற அன்றைக்கி இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒன்றா போகணும். கேஸ் விசாரணை அன்றைக்கி ஒரு நாள் போகணும். 2 பேரும் விசாரணை பண்ணிங்கன்னா அன்றைக்கே டைவர்ஸ். உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து நீ உனக்கு பிடிச்ச ஆளை நீ பாரு, உனக்கு பிடிச்ச பெண்ணை நீ பார்த்துக்கோ, வாழ்ந்துட்டு போ. இல்லை 2 பேரும் தனியாக சிங்கிளாக வாழப்போ வாழ்ந்துட்டு போ. இதுக்கு கோர்ட்டு கேஸு வாய்தா, திருப்பி வாய்தா, கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டு அப்பீலு ரிவிஷனு சுப்ரீம் கோர்ட்டு தேவையா? அதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போடும். வாழ வேண்டிய இந்த கேஸெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாழ்கிறதுக்கு வயசு இருக்காது. ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னா அந்த இந்த கோர்ட்டு கேஸை விட்டுட்டு வாழ்கிறதுக்கு வழியை பார்க்கணும், உங்களுக்கு இணக்கமானவங்களோட வாழ்கிறதுக்கு வழியை பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலி கேஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாலும் சரி, டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணாலும் சரி, கோர்ட்டில் அப்புறம் என்ன சொல்கிறது டவுரி கேஸ் ஃபைல் பண்ணாலும் சரி, என்ன கேஸ் ஃபைல் பண்ணாலும் சைமல்டேனியஸாக நீங்கள் உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க அந்த சைடில் உள்ள அதர் சைடில் உள்ள பெரியவங்ககிட்ட குடும்பஸ்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. பேசி ஏங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்கள வச்சு 2 பேரும் பேசி ஒரு அமிக்கபிள் ரீச் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஈக்குவலான ஒத்துக்கொள்ளக்கூடிய கண்டிஷன் வந்ததுன்னா ரிசால்வ் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு பாருங்க. அதுக்காக நீங்கள் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணுன்னா கூட கொடுங்க, தப்பு இல்லை. அது வந்து லெட் இட் பி அ ப்ரைஸ் ஃபார் பீஸ்.